வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வாட்டர் பியூரிஃபையர் வந்து டேப் இருக்கு இல்லைங்களா, நம்ம தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் எடுக்கிற டேப்பு. அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். அதை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து கிராக் வந்துடும். கிராக் வந்து தண்ணி லீக் ஆக ஆரம்பிக்கும். அது எதனால் ஆகுது, அது ஆகாமல் அந்த லீக்கேஜ் ஆகாமல் நம்ம என்ன எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ போட போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வாட்டர் பியூரிஃபையர் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் பியூரிஃபையர் டேப் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து டேப் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 டைப் ஆஃப் டேப் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் நிறைய வாட்டர் பியூரிஃபையரில். இந்த 2 டைப் ஆஃப் டேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நம்ம பேசிக் மாடல் வர மாதிரி தான் இந்த மாதிரி வரும். இப்போ ஆன் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டைப்பில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைப்பில் வந்து லீக்கேஜ் வருதுன்னா இந்த ட்ராப்ஸ் வரும். இந்த ட்ராப்ஸ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதை விட்டு விட்டு ட்ராப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ புது டேப்பாக இருந்ததுனாக்கா அது லீக்கேஜ் வருதுன்னா இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிறது வந்து லைட்டாக அப்படி திருப்பினீங்கனாக்கில் ஆன்டி கிளாக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பினீங்கனாக்கில் இது ஓப்பன் ஆகும். இந்த மேலே இருக்கிற மூடி மட்டும் ஓப்பன் ஆகும் பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கில் என்ன இருக்குன்னா நார்மலாக ஒரு லப்பர் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒரு லப்பர் இருக்கும், உள்ள ஸ்ப்ரிங் இருக்கும். இப்போ இதில் லீக்கேஜ் வருதுன்னா ஒன்று இந்த ஸ்ப்ரிங்குக்கு இடையில இந்த ஸ்ப்ரிங்குக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லப்பர் மாட்டிக்கிச்சுனாலையும் சம்டைம் வந்து லீக்கேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து புது டேப்ல அந்த மாதிரி வரும். இது வந்து கழட்டிட்டு திரும்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை நல்லா எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுங்கன்னா லீக்கேஜ் அரெஸ்ட் ஆகிடும். ஒரு சிலது என்ன ஆகும்னா இந்த நம்ம ப்ரெஷ் பண்ண இந்த ஸ்ப்ரிங்குக்கு இடையில வந்து இந்த லப்பர் மாட்டி கட் ஆகிடும். இந்த லப்பர் வந்து கட் ஆயிடுச்சுனாக்கல அந்த தண்ணி வந்து லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம டேப்பு தான் மாற்றி ஆகணும். இல்லைனாக்கல அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லப்பர் வந்து தனியாக கிடைக்காது. மோஸ்ட்லி இந்த டேப்பு தான் மாற்றுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இது திரும்ப அப்படியே திரும்ப நம்ம எப்படி இது பண்ணோன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் வச்சு டைட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த டேப்பில் வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னா இன்னொன்று இந்த ஹேண்டில் வந்து உடஞ்சிரும். இந்த ஹேண்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஃப்பாக யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் வரும் சின்னதாக ஒரு நிப்பிள் மாதிரி வரும். அந்த நிப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சுனாலையும் அது வந்து சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு இடையில வந்து ஒரு குச்சி மாதிரி பின்னு மாதிரி போட்டு கூட சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதில் டைரெக்டாக ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைனாக்கல இது மட்டும் வந்து இது டேப்பை தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒருவேளை இந்த நிப்பிள் உடஞ்சிச்சுன்னா டேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய இந்த டேப் போட்டாங்கன்னா நிறைய இடத்துல வந்து டேங்க் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டேப் போட்டு தான் நிறைய பேர் வந்து அந்த டேங்க் வந்து அந்த கிளாஸ் வந்து உடஞ்சிரும், கிராக் வந்துடும். அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேப் போடுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும். ஏன்னா அது நம்ம கொடுத்துருக்கிற மெத்தடில் தான் கரெக்டாக போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேப்பை கழட்டியாச்சு. இந்த பக்கம் உள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிங் உட்காரும். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஓரிங் இருக்கும். இப்போ இந்த ஓரிங் இருக்கும்போது நம்ம இந்த போல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேங்க்குள்ளாகும். இந்த டேப் வந்து வெளியே வச்சு நம்ம இப்படி டைட் பண்ணுவோம். இந்த பேசிக்காக இந்த மாதிரி தான் நம்ம டைட் பண்ணுவோம். இப்படி டைட் பண்ணும்போது நாம் என்ன பண்ணுவோம்னா இது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றதுக்காக இந்த டேப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றதுக்காக நம்ம இந்த பக்கம் இப்படி பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுவோம். இப்படி டைட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா டேங்க்கில் ஓவர் டைட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்க்கு நேராக மேலே வந்து கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த கிராக் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த வாஷர் வந்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஷர் நல்லா உள்ளே போயிடுச்சுன்னா அந்த 2 பிளாஸ்டிக்கும் நெருக்கும் போது அந்த டேங்க் வந்து உடஞ்சிரும், நேராக கிராக் விட்டுரும். அதன் மூலியமா தண்ணி லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இப்போ அந்த கிராக் வராத இருக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ நான் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த வாஷர் வந்து ஒரு வாஷர் வெளிப்பக்கமும் இன்னொரு வாஷர் உள்பக்கம் போடுறோம். இப்போ போடும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த த்ரெட்டை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படிதான் பேசிக்காக போடணும். ஆனால் அந்த மாதிரி போடாதீங்க, அப்படியே ஆப்போசிட்டாக இப்படி ரிட்டர்ன் போடுங்க. இப்படி ரிட்டர்ன் போடும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பக்கம் போடும்போது
இப்போ இந்த பக்கம் போடும்போது இந்த உள்ளே இருக்கிற ஒரு மாதிரி குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே போய் வாஷர் உட்காந்துருச்சுன்னா இந்த மேலே இருக்கிற வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து அந்த டேங்க் ரொம்ப வந்து இந்த மேலே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து அந்த டேங்கை ரொம்ப நெருக்கும் போது அந்த பிளாஸ்டிக் வந்து கிராக் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அப்படியே ஆப்போசிட் திருப்பிக்கிறீங்க. இந்த பக்கம் அந்த வாஷர் உட்கார்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பக்கம் போடாதீங்க. அப்படியே ஆப்போசிட் திருப்பிக்கின்னு இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் சைடில் இதை இங்கே பாருங்கள், கரெக்டாக போல்ட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் திருப்பியாங்க. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி நீங்கள் போட்டு டைட் வச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல்லாக டைட் வைக்க இந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக டைட் வைக்க இந்த வாஷர் தான் வந்து ஃபுல்லாக போய் டைட்டாக ஆகுமே தவிர அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேங்கை நெருக்காது. அந்த டேங்க் வந்து நெருக்க ஃப்ரண்ட் பிளாஸ்டிக் நெருக்க தான் அந்த டேங்க் வந்து பிரேக் ஆகி கீரல் விட்டு அது வந்து லீக்கேஜ் ஆகுது. மெயினாக அதனால தான் லீக்கேஜ் ஆகிறதுக்கான ரீசன்னு. அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போடும் போது இந்த த்ரெட்டன் மட்டும் நீங்கள் மாற்றி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக டேங்க் வந்து உடையாது. வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக உள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு டைட் வச்சுக்கினா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓவர் டைட்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக வரட்டுன்றதுக்காக ஓவர் டைட் வைக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக வரட்டும் ஓவர் டைட் வச்சிங்கனாக்கா நீங்கள் என்னதான் வந்து நம்ம அது கரெக்டாக இது பண்ணாலையும் ஓவர் டைட் வச்சுனாக்கா உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மூடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் சைடில் போட்டு டைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டேங்க் உடையாமல் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உடஞ்சி போன டேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் அந்த ஹோல்ஸ் இப்போ டேப்பு போடுற ஹோல்ஸ்க்கு நேராக கிராக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டேப்பு நம்ம ராங்காக போடுறதுனால தான் அந்த மாதிரி வருதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே இதில் நல்லா கிராக் ஆகிருக்கிறது தெரியும் பாருங்கள். அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிராக் வராமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி லீக்கேஜ் வந்து கிராக் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாக்கல அது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து ஒன்று மாற்றினா அந்த டேங்க் தான் மாற்றணும். அப்படி இல்லைனாக்கா எமர்ஜென்சி இப்போ டேங்க் கிராக் ஆகிடுச்சுன்னா அது இந்த மாதிரி கிராக் வந்துடுது. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்டிக்கு வச்சு அதை ஒட்டிக்கலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே உள்பக்கம் வைக்காதீங்க, ஏன்னா அது கெமிக்கலாக இருக்கும். அதனால் எதனா ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேல் சைடில் மட்டும் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிடுங்க. சோப் போட்டு வந்து சரி நல்லா லெமன் அது போட்டு உள்ளே வெளியே எல்லாமே கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் டேப் போடுங்க. டேப் போட்டு ரன் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து லீக்கேஜ் வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேப் வந்து நான் எப்படி கரெக்டாக நான் இது செட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இப்போ டேப்பை எடுத்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் இது வந்து ஃப்ரண்ட் சைடில் நான் பேசிக்காக போடுற மாதிரி நான் பட் இப்படி ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக இப்படி சுற்றிடுங்க. இப்படி சுற்றிட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கிற த்ரெட்டை வந்து லைட்டாக சுற்றிக்காங்க. சுற்றிட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இதுலேயே ஃபுல் டைட் இப்படி வைக்காதீங்க, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போ கொஞ்சம் ரிட்டர்ன் வந்தாக்கெல்லாம் ஃப்ரீயாக போகும். இந்த மாதிரி இதுக்கு மேலே ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது, போட்டு இது மட்டுமே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு இது மட்டும் கரெக்டாக வச்சுக்கினீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள் எந்த அளவு தான் வச்சு இந்த மாதிரி வச்சிங்கனாக்கெல்லாம் உங்களுக்கு டைட்டு கரெக்டாக வரும், லீக்கேஜ் வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேங்க் வந்து இந்த மாதிரி கிராக் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. டேப் வந்து எப்படி மாற்றுறது, அதே மாதிரி எப்படி லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.